எத்தனை பேர் கடல் எடுக்காம இருக்க. நாங்களே நம்ம அதிகமாக பார்த்தே கிடையாது. இன்னைக்கு தான் நாங்களே முத பார்க்குறோம். யதார்த்தமாக நடுக்கடலில் நடக்கிற சம்பவம் தான் இப்போ நம்ம எடுக்கோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பேர் கடலில் இருந்து மீனை பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரியா மீன் பிடிச்சி நம்ம ஒரு நாள் காட்டினதில்ல நண்பர்களே. இந்த வீடியோலாம் வந்து நாங்களே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு பிரமாணமாக இருந்துச்சு. வணக்கம், உங்கள் கடல் தாய் மகன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடல் மேலே ஓலக்கரவலை வளைச்சு அவங்க மீன் பிடிச்சிக்கிருக்காங்க. அதில் வந்து இது வந்து பாரில் வந்து வளைவாங்க. பாரில் வளைவாங்க. வளைஞ்சு இந்த மடியை தட்டி விடணும். மீனை வந்து மடிக்குள்ள ஏற்றி விடணும். வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. இந்த வீடியோ முழுசா பாருங்க. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க மீன். எதை பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறுத்தரமான ஒரு தொழில். ஒரு பயமே இல்லாத அளவுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கி அவளை கல்லையை உடைச்சு பயங்கரமா பிடிக்கணும். அப்பெல்லாம் மட்டும்தான் பிடிக்க முடியும். மக்களை பார்த்துட்டு ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கை வேணும். இந்த மாதிரியா வீடியோ பார்த்துருந்தா சொல்லுங்க ப்ரோ. ஆடுங்க எத்தனை பேர் கடல் எடுக்காம இருக்க. இத்தனை பேர் குழி ஓடி அந்த மீனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனை வளைஞ்சிட்டாங்க. அப்படி மீனை வந்து சிகப்பா பாறை காத்து நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மீனை வளைஞ்சு அந்த மீனை பிடிக்கிறது தான். இப்போ இத்தனை பேர் மடியை சுற்றி போட்டு அந்த மீனை உள்ள மடிக்குள்ளே விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அந்த வத்தையிலேருந்து இழுக்கா வருங்க மடியை சுருக்கி மீனை மடிக்குள்ள ஏற்றிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட இடங்களில் பிடிக்க மாட்டாது. புது மெத்தடு, புது ட்ரெண்டுன்னு தான் சொல்லலாம் மீன் பிடிக்கிறதுல. நாங்களே நம்ம அதிகமாக பார்த்தே கிடையாது. இன்னைக்கு தான் நாங்களே முத பார்க்குறோம். அது தடைப்படுறாரு இல்லை, அடலை தடைப்படுறது போடு. இத்தனை பெரிய மடியை வளைச்சு போட்டுட்டு மடியை எல்லாரும் தூக்கி பிடிச்சி நிப்பாட்டிருக்காங்க. அங்க வந்து அம்பா போட்டு இழுக்கிற இழுவை பாருங்க. எப்படி இருக்காரு மடியை. இப்ப நாங்க ஏன் வந்தோம்னா, கடலுக்கு இத்தனை பேர் கிடக்காக என்னன்னு தெரியல தான் வந்தோம். ஆனால் அவங்க மடி வளைஞ்சு இழுத்துக்கிருக்காங்க. ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரியான மடி இது. சிவப்பு மடி. இது வந்து பாரில் வளையிற மடி. அங்கிட்ட ஆங்கரை போட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இழுத்துக்கிருக்காங்க. ஆமாம், இது வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மிச்சமான ஒரு வீடியோவாக இருக்கும் போல. கடலுக்குள்ள வந்து 2, 4, 6, 8, 10 பேர் இருக்காங்க. கடலுக்கு 10 பேர் அந்த மடியை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்பதான் இந்த ஓலை வந்துட்டு மடி வருது. அப்படியே படி சரியா இருக்கு. பாருங்க, மடி வந்துட்டு மடிப்பு தான் போட்டில் உயக்க ஏறுது. நான் சரியான கஷ்டப்படுறாங்க அந்த மீனவர்கள். இந்த மீனை வளைச்சி எப்படி உண்ணி இழுக்காம இருங்க. 10 சாஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே. ஏன்னா இங்கே 11 பேர் கடலை எடுக்காங்க. அந்த 11 பேர் மீனை அடிச்சு உள்ளே விரட்டுறாங்க. பாருங்க அடிக்கா வருங்க, உலக்குறாங்க. கிடந்து இந்த மீன் மடிக்கல தாரணுமா உலக்குறாங்க. இந்த வத்தையில மொத்தம் 18 பேர் வந்திருக்காங்க. 18 பேருக்கு வருமானம் வரணும். ஆனால் இப்போ மீன் நல்லா சிகப்பாக வளைஞ்சிருக்காங்க. மீனை
அந்த மீன் இப்போ வந்து அவங்க நம்ம தூக்குறத தான் பார்க்க போகிறோம். அடியே ஒரு கீரை போட்டு புல்லா அப்படி எடுத்துட்டு புல்லாதல் 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 தட்டுக்கீரை கீழே தட்டு கீழே தட்டு கீழே தட்டு கீழே தட்டுறா அங்கிட்டு திரும்பி ஒரு பக்கம் மடி எடுத்துட்டாங்க. கம்பு கருத்தையோட கடல் எடுக்காத வருங்க. இப்போ அணியத்தில் அம்மா இறக்கிட்டு மடியை வாங்குறாங்க. மீனை மடிக்குள்ள ஏற்றிட்டாங்க. கடலுக்கு வந்து டாடா கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடல் மேலே எல்லாரும் நண்பராக தான் இருப்போம் மீனவர்கள் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம யார் யார் எங்கேருந்து வந்தாலே ஒன்று போல தான் அனுசரித்து தொழில் பார்ப்போம். அண்ணன் தம்பியாக பழகி அண்ணன் தம்பியாக தான் இருப்போம். இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யதார்த்தமாக தான் சந்திக்கிறோம் கடலில். ஆனால் யதார்த்தமாக சந்தித்தாலும் அவங்களும் நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஆதரவு கொடுக்காங்க. அதை நினைக்க ரொம்ப எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த அண்ணாச்சி மீன் கலப்புறதையும் நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள், முழுசாக வீடியோ பாருங்கள் மக்களை. வேறு லெவலில் இருக்குது இது. இது அதாவது யதார்த்தமாக கடலில் நடுக்கடலில் நடக்கிற சம்பவத்தை தான் இப்போ நம்ம எடுக்கோம். நம்ம வந்து கதையாக எழுதி நம்ம வந்து செட்டிங் பண்ணிலாம் ஒன்றும் செய்யலை. நம்ம தொழில் பார்த்துட்டு வரும்போது யதார்த்தமாக நடந்த சம்பவம் தான் இது. ஆனால் எங்களுக்கு ஒரு செம்ம வீடியோ அமைஞ்சு வச்சு நினைக்கும். அதாவது தட்டு போட்டு ஓடுவாங்க. ரிவர்ஸ் போடுறாரு யாரு, தட்டு போட்டு ஓடுறாங்க. காலில் இந்த தட்டை மாட்டி தான் தண்ணிக்குள்ள போய் அந்த மீன் விரட்ட சப்போர்ட்டாக இருக்கு. ரிவர்ஸ் பண்ணி போடுவாப்புல. காணாங்கிட்டு விடு சொல்கிறேன். விடு காணா விட்றா. எல்லாம் சும்மா அடிக்கும்ல. கம்பை வச்சு அந்த கடலில் மீனை விரட்டுறாங்க பாருங்க. மீனை விரட்டி மடிக்கில் ஏற்றிட்டாங்க மீனை. இப்போ மடி மட்டும் தான் வாங்கணும். இப்போ மடி கிளப்பிட்டு அப்புறம் இதை வந்து பிடிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. கடலில் நம்ம நிறையா மீன் பிடிப்போம், நிறையா மீன் கடலில் காட்டியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரியா மீன் பிடிச்சி நம்ம ஒரு நாள் காட்டினதில்ல. ஒரு பாட்டில் 50 பிடிக்காம காட்டல. அதான் ஒரு சும்மா தானே முடியாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை கடலில் இருந்து இந்த மீனை பிடிக்கிறோம். நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க நிறையா பேர். மக்களே எவ்வளோ சிரமப்படுத்துறாங்க. ஏற்றுறது வச்சா நம்ம தூக்குறதா இப்போ சுத்தமாக மாசாக தூக்குறாங்க. எல்லாம் வந்து 1 மணி உழைக்கிறாங்க எல்லாருமே. நண்பரே, இந்த வீடியோலாம் வந்து நாங்களே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பிரமாணமாக இருந்துச்சு. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும். பிடிச்சிருந்தா மக்களே மறக்காம நம்ம கடல் டைமண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அடுத்தடுத்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. காலில் தட்டு மாட்டி கால பாருங்க. அது மாட்டினா நம்ம ஆளுக்கு சரட்டு போக முடியும். தட்டை லேசா நீட்டுக்கிறேன். நாங்களே எதிர்பார்க்கல. நம்ம இவ்வளோ நேரம் போயிருக்கோம். மடி வச்சு மீன் நிறையா மீன் பிடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம ரொம்ப திறமையால பிடிக்கிற மீன்கள் தான். கரை கடல் வந்து ஆறுகளுக்குள்ள ரொம்ப விஷ மீன்கள் அதிகமாக போனுங்கிற இடத்துல ஒரு மீன் பிடிக்காது. உண்மையிலே ரொம்ப மனத்தேறி உள்ள மீனவர்கள்லாம் உங்களுக்கு நம்ம உண்மையை பாராட்டு மிச்சமா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்கள் உங்களுக்கு பரிசாக இருக்கிற நண்பர்களே. நம்புகிறோம் நம்ம கடல் டைமண்ட் சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப யதார்த்தமாக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் கடல் டைமண்ட் தசம் 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 தமிழ் தசம் 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 தமிழ் தசம்.
வணக்கம் உங்கள் கடல் தாய்மார்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.